to all the aspirants. நம்ம இன்னைக்கு 13 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் இடம் ஷிகாலி, லட்சத்தீவு? எந்த மாநிலத்தின் இடம் ஸ்பாவோ, லடாக்? எந்த மாநிலத்தின் இடம் சுட்கினாச் மற்றும் மருணி, சிக்கிம்? எந்த மாநிலத்தின் இடம் ஆல்காப் மற்றும் மராசியா, வெஸ்ட் பெங்கால்? எந்த மாநிலத்தின் இடம் தியோதானி மற்றும் கானு, அசாம்? மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மேடே, சிறு, மரம், பூரும் மற்றும் மாவோ. எம்ஜிஆர் 1988ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசா தாச சாகித்யா ராகமாயமௌலா கவுலாவை நிறுவியிருக்காங்க. கவர்னர் அலுவலகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 61 வரைக்கும் PC மகளோனபிஸ் மாடல்ல நடந்துச்சு. பகுதி 11ல யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகளை சொல்லியிருக்காங்க. பிர்சா முண்டா கிளர்ச்சி 1890களில் சோட்டா நாக்பூர் பகுதியில நடந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை கால்டன் நம்சூல் விக்ரம் சம்வத். இன்னைக்கான திட்டம் ஆயுஷ்மான் பாரத் 2018ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. நிஷ்டா 2019, சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி நிபுன் பாரத் 2021, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014, அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018, பிரதமர் விஸ்வகர்மா 2023, சிறு குறு நடுத்தர நிறுவன அமைச்சகம், அம்ரித் பாரத் நிலையான திட்டம் 2023, பிரதமர் பஸ் சேவை 2023, வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம். புரதம் P47 இயந்திர அழுத்தத்தின் கீழ் புரத நிலைத்தன்மையை அதிகரிக்கும் ஒரு இயந்திர சேப்பனராக செயல்படுகிறது என்பதை எந்த நிறுவனம் கண்டுபிடித்தது? கொல்கட்டாவை சேர்ந்த எஸ்என் போஸ் தேசிய அடிப்படை அறிவியல் மையம். 2025 இத்தாலிய கிராண்ட் பிரி வென்றவர் யார்? மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் உள்ள கர்ரேகுட்டா மலையில் நடத்தப்பட்ட நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கையின் பெயர் என்ன? ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். எந்த தேசிய நெடுஞ்சாலையை மையமாக திறக்க மணிப்பூர் மற்றும் குக்கி குழுக்கள் ஒப்பந்தம் செய்தன? NH2. இதுல நம்ம இந்திய அரசாங்கமும் இடம் பிடிச்சிருக்கு இந்த அக்ரிமெண்ட்ல. ஆபரேஷன் சிந்தூர் தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் இந்தியாஸ் டீப் ஸ்ட்ரைக்ஸ் இன்சைட் பாகிஸ்தான் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? KGS தில்லான். சுச்சேதா ராஜ்கானா நட்சத்திரங்கள் வழியே ஒளிர செய்கின்றன அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. AK பட்டாச்சாரியா இந்தியாவின் நிதி அமைச்சர்கள் 3. கௌரா மக்கரமி பின் வாழ்க்கை சுதந்திரம். ஷிகார் தவான் த ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர். எஸ்என் அகமது தாஸ் பைசேகா போஸ்ட் கார்டு. சுகாதா ஸ்ரீனிவாசராஜு த கான்சியன்ஸ் நெட்வொர்க். 2025ஆம் ஆண்டுக்கான ஒட்டக சர்வதேச விருதை பெற்றவர் யார்? யூனஸ் அகமது. சத்குரு கன்னடா இந்திய அறக்கட்டளையின் ஆண்டின் உலகளாவிய இந்திய விருது வாங்கியிருக்காங்க. ராஜாகுமாரி 2025ஆம் ஆண்டில் அமெரிக்க இசை விருதை வென்ற முதல் இந்திய வம்சாவளி இசைக்கலைஞர். குமார் மங்களம் பிர்லா USISPF உலகளவிய தலைமைத்துவ விருது. வர்ஷா தேஷ்பந்தே 2025 ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை விருது. கல்யாண் ஸ்ரேஷ்டா ஹிம் பகதூர் மல்லா விருது. 2025ஆம் ஆண்டு ஆண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கியை வென்ற நாடு எது? இந்தியா நாடு தென்கொரியா சவுத் கொரியா நாட தோக்கடிச்சு இந்த ஆண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி ஜெயிச்சிருக்காங்க 4-1 அப்படிங்கிற கோல் கணக்குல. இந்த டோர்னமெண்ட் பீகார் ராஜ்கிர் பகுதியில நடந்துச்சு. ஹாக்கி ஜார்க்கண்ட் 15வது ஹாக்கி இந்தியா சீனியர் பெண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. ஒடிசா பெண்கள் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஆண்கள் இந்தியா ஹாக்கி மாஸ்டர்ஸ் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட் ஒடிசாவை தோக்கடிச்சு 15வது ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் பெண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஜார்க்கண்ட் ஆல்ரெடி 15வது ஹாக்கி இந்தியா சீனியர் பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 15வது ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் பெண்கள் டோர்னமெண்ட்டும் ஜெயிச்சிருக்காங்க. ஏகல்வியா மாதிரி குடியிருப்பு பள்ளிகளில் பழங்குடி மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்க NSTFDC உடன் எந்த நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? கோல் இந்தியா லிமிடெட். பூட்டான் நாடு இந்தியாவுடன் விவசாய புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. தபால் துறை டிஜிபின் சேவைகளுக்காக ESRIPI இந்தியா அப்புறம் மேப்மே இந்தியாவுடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. மெர்க் நிறுவனம் குறைக்கடத்தி சுற்றுச்சூழல் அமைப்பு மேம்பாட்டிற்காக டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த மாநிலம் விண்வெளி நகரம் மற்றும் பாதுகாப்பு மையங்களை நிறுவ உள்ளது. ஆந்திர பிரதேசம். இந்த விண்வெளி நகரம் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து திருப்பதியில அமைக்க போறாங்க.
சோ இப்ப ஆந்திரா பத்தி பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பாலின பட்ஜெட் கருத்தை அறிமுகப்படுத்தின மாநிலம் ஆந்திரா. இந்தியாவின் முதல் லித்தியம் அயன்சல் தொழிற்சாலை, அப்புறம் தீபம் 2.0 திட்டம், உர்ஜுகிர் திட்டம். இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் அமராவதியில நிறுவியிருக்காங்க. இந்தியாவின் முதல் AA பிளஸ் வளாகம் பிடிஎஸ் பிலானி ஆந்திரால நிறுவியிருக்காங்க. 2023 to 2024 ஆண்டில் இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் எத்தனை சதவீதம் உயர்ந்தது? மொத்தம் இப்போ 80.9. இதுவே 2011ல 74%. காப்பீடு துறையில ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தம் 100% வரம்ப உயர்த்திருக்காங்க. 2024ல இந்தியாவின் உயிரி எரிபொருள் நுகர்வு 40% அதிகரிச்சிருக்கு. ஐஐடி பாம்பே இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2015 to 19ல இந்தியா வந்துட்டு காடுகள் வளம் கிடைச்சிருக்கும் இல்லையா, அது வந்து 18 மடங்கு இழந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.